சின்ன வயசுலலாம் அதிகமா இடிமின்னலோட மழை பெஞ்சா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க. மழை பெஞ்சதுக்கான எந்த அறிகுறியாச்சும் வானத்துல தெரியுதான்னு பாருங்க. கொஞ்சம் பிஸியா இருந்தாப்புல எடிட்லாம் முடிக்கிறதுக்கே மிட் நைட் 3:30 மணி ஆயிடுச்சு. 3:30 மணிக்கு அப்படி ஒரு இடிமின்னல், தூங்கவே முடியல. ½ அன் ஹவர் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் 4 மணிக்கு தான் விடிய காலையில் தூங்கினேன். பட் அப்படியே காலையில பார்த்தோம்னா வெயில் காட்டுன்னு காட்டு. ஆனா இன்னைக்கு நைட்டு மறுபடியும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் தென்படுது. ஏன்னா மயில் தொகையை விரிச்சு ஆடுது. அதனாலேயே மழை பெய்யறதுக்கு முன்னாடி இந்த வெயிலை பயன்படுத்தி வெளியே போயிட்டு வந்துடணும். தீபாவளிக்கு வந்திருக்க வெடியை கிவ்அவே பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதை சரிசமமா 5 பிரிச்சு வைக்கிறதுக்கு ஒரு 5 பெரிய சைஸ் கவரை மட்டும் வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டேன். எங்க ஊர் மளிகை கடையில அவங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு வச்சிருந்த 5 கவரை வாங்கிக்கிட்டேன். வீட்டுல ஒரு சின்ன பையனோ பொண்ணோ இல்ல 2 குட்டீஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு கீழே ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் சாயங்காலம் ஒரு 6 to 9 மணி வரைக்கும் வெடிக்கிற மாதிரி எல்லா வெடிகளும் கலந்து ஒரு 5 போர்ஷனா பிரிச்சுக்கிட்டேன். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா பிஜிலி வெடி, குருவி வெடி, லட்சுமி வெடி, சங்கு சக்கரம், புஸ்வானம், கம்பி மத்தாப்பு, ராக்கெட்டுக்கு பதிலா அவுட்ல குட்டி ஒண்ணு பெருசு ஒண்ணு. இதை தவிர இந்த சாட்டை, அணுகுண்டு, பாம்பு மாத்திர மாதிரி இன்னும் 2-3 குட்டி ஐட்டம். இது எல்லாத்தையுமே ஈக்குவலா 5 போர்ஷனா பிரிச்சுக்கிட்டேன். ஒரு 5 ஃபேமிலிக்கு கொடுத்துடலாம். நான் சொன்ன எல்லா வெடியிலுமே ஒரு டீசென்டான போர்ஷன் தான் இருக்கும், நிறையலாம் இருக்காது. பட் கண்டிப்பா உங்க வீட்டுல ஒரு சின்ன பையனோ பொண்ணோ இருந்தா உங்களுக்கு இந்த வெடி போதுமானதா இருக்கும். கிவ்அவேயோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்க எங்க ஊருக்காரங்களா இருக்கணும். அப்ப வெளியூர் வியூவர்ஸ்லாம் உனக்கு வேணாமான்னு கேட்காதீங்க. தீபாவளி ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சு. இதுக்கப்புறம் நான் சேஃபா வந்து போய் ரீச் ஆகிற அளவுக்கு பேக் பண்ணி கொரியர் பண்ணி உங்க கையில வர்றதே பெரிய பாடாயிரும். ஸோ அதனால எங்க வீட்டை சுத்தி பக்கத்துல இருக்க யாருக்காச்சும் கொடுக்கறது தான் கரெக்ட். அதுவும் நான் 5 கிவ்அவே தான் பண்றேன். லட்சக்கணக்கில் வியூஸ் போற சேனல். ஒரு 100 பார்சல் கிவ்அவே பண்றோம் அப்படின்னா நம்ம எல்லா ஊருக்கும் அனுப்பலாம். ஸோ 5ங்கும் போது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே, எங்கள் ஊர் பக்கத்துலேயே யாராச்சும் இருந்தாங்கன்னா நானே போய் வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். 2வது கண்டிஷன், உண்மையாகவே உங்களுக்கு இந்த வெடி தேவையாக இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் நம்பர் அந்த வீடியோட எண்டில் கொடுப்பேன். சில பேர் வீட்டில் கொஞ்சம் செட்டில்டாக தான் இருப்பாங்க, வெடியும் வாங்குவாங்க. இந்த வெடியும் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி சில பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. உண்மையாகவே கொஞ்சம் உங்களுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கும், வெடி வாங்க கஷ்டம் இருக்கும், சிரமம் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களோ இல்லை பசங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, கூச்சப்படாமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்கள் வீட்டிலே வந்து டெலிவரி பண்ணிடுறேன். அண்ட் கடைசி கண்டிஷன், நான் கிவ்அவே பண்ணுறதை வீடியோ போட மாட்டேன். நான் வர்றது, உங்கள் வீட்டுக்கு வர்றது, கொடுக்குறது, இது எதுவுமே வீடியோ பண்ணி போட மாட்டேன். சில பேருக்கு அந்த யோசனை இருக்கும், இப்போ நம்ம வாங்குறோம் கேட்குறோம் அப்படின்னா இவங்க வீட்டுக்கு வந்து தரதெல்லாம் வீடியோ போடுவாங்கல்ல அப்படின்னு இருக்கும். ஏன்னா சில பேருக்கு அந்த வீடியோ போடும்போது அது கிவ்அவே வாங்குறது வந்து ஓகே, இப்போ கஷ்டப்பட்டவங்க வாங்குறாங்கன்ற போது அது அவங்களுக்கு ஒரு தன்மான பிரச்சனை இல்லை. அப்படிங்கும்போது நம்ம வீடியோ போடுறது, நான் என் நல்லதுக்காக என் வியூஸ்க்காக நான் வீடியோ போட்டேன்னா அவங்களோட தன்மானம் அதில் அடங்கியிருக்கு. அதனால நான் வியூஸ் போட மாட்டேன், சரி வீடியோ போட மாட்டேன். ஸோ வந்து வீடியோ போடுவாங்களோ அப்படின்லாம் யாரும் நினச்சி மெசேஜ் பண்ணாமல் இருக்காதீங்க. உண்மையாகவே உங்களுக்கு வெடி தேவைன்னா தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள். இதான் 3வது கண்டிஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. கடைசியாக தீபாவளி கொண்டாடுற எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லி வீடியோவையும் ஜம்முன்னு முடிச்சிடுறேன். பாய் பாய்.